இன்றைக்கான 3வது புறம்போ வந்துருச்சு. முத்துக்கு முன்னாடி இந்த புறம்போல ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மஞ்சுரிக்கு வந்து வாண்டடாக அவன் வந்து அந்த க்ரீன் பேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறான் அப்படிங்கிறது அப்பட்டமாகி போச்சு. ஒரு பெண் வந்து கேப்டன் ஆகியிருக்காங்க. அதுவும் மஞ்சுரி வந்து எல்லாம் இவனும் தமிழ் பேச்சங்கள் மூச்சிலிருந்து வந்தவன் தான். அந்த பெண்ணு வந்தவங்க தான். அவங்க கேப்டன் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பர்சனலாக ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான புத்தியோடு இருக்க அந்த முத்துக்குமரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மஞ்சுரி வந்து அருண் அப்படிங்கிறவர் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இதுதான் மார்க்கிங்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு அவங்களோட அக்ரெடிஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து க்ரீன் பேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அருணுக்காக இவர் பேசுகிறாராம். அருண் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மஞ்சுரியை மார்க்கிங் பண்ணுறது, சௌந்தர்யா வந்து மார்க்கிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அவனை தட்டி கேட்டாங்க மஞ்சுரி. அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முத்துக்குமரன் அப்படிங்கிற அந்த புத்தியில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவில் என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி மஞ்சுரிக்கு வந்து பாரபட்சமாக இருக்காங்க, ஒருதலைபட்சமாக இருக்காங்க, அவன் கேப்டன் பதவி வந்து சரியாக செய்யலை அப்படின்னா ஒரு க்ரீன் பேட்ச் வந்து கொடுக்கணும். அது 3 தடவை கொடுத்தா அவன் கேப்டன் பதவி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குறிசியலான விஷயத்தை வந்து பிக் பாஸ் வைக்கிறாரு. வச்ச உடனே முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிட்டு அருணை மார்க்கிங் பண்ணிட்டு இதான் மார்க்கிங்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாக இருக்குது, அவங்க அக்ரெசிவ்னஸாக இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து க்ரீன் பேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். வந்து கேவலத்தோட உச்ச முத்துக்குமரன். உங்களை நாங்கள் வந்து ஓரளவுக்கு மதித்தோம், ஆனால் உங்களை மதிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா அதை பேசணும். சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் நீங்கள் எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் சாச்சனா அப்படிங்கிற விஷபாட்டில் என்ன ஒன்றுதுன்னா, இந்த மாதிரி அந்த பக்கம் இருந்து நானும் இந்த பக்கம் வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் வேண்டாடாக வந்து மஞ்சரியை வந்து சண்டை போடுறாங்க. அது வந்து ஒரு கேப்டனுக்கே அழகு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நடத்தையை பற்றி வந்து சாசனா பேசுது. நீ என்னென்ன அழகாக பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுவோமா? கேவலமாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் இந்த முத்துக்குமரனை போய் இப்படி தடவிக்கிட்டு பல வேலைகளை திருட்டு வேலை பூரா பார்க்குறது, இந்த சாப்பாடு எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுறது, எல்லா திட்டு வேலையும் பார்த்துட்டு நீ சொல்கிற மஞ்சரிக்கு வந்து அழகு இல்லையா, இந்த கேப்டன் பதவியிட்டேருந்து இப்படி சண்டை போடுறது வந்து அழகு இல்லை, பர்சனலாக அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சுரியை திட்டமிட்டே வந்து சாச்சனா முத்துக்குமரனும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இது சரி அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.